ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் மதுரை அலங்காநல்லூரில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். பொதுமக்கள் தற்போது அலங்காநல்லூரில் உண்ணாவிரதம் இருக்கும் பந்தலிலிருந்து இளைஞர்கள் எழுந்து சாலைக்கு எதிர்க்கிறார்கள். அவர்கள் பீட்டா அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்புகிறார்கள். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தராவிட்டால் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியே தீர்வோம், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் நடத்தியே தீர்வோம் என்ற ஒரு ஆவேச குரல் கொடுத்து வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்வதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலையை நிலவி வருகிற சூழ்நிலையில் இந்த உண்ணாவிரத பந்தலில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு கட்சியினரும் எந்த ஒரு கட்சியும் சாராமல், அதாவது எந்த கட்சியும் பிரதிபலிக்காமல் அனைவரும் கிராம பொதுமக்களாக கலந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் நம்மளிடம் இருக்கிறார்கள் கேட்போம். அதாவது இன்னைக்கு தமிழக அரசு தமிழகம் சார்பிலிருந்து ஒரு வழக்கறிஞர் சென்று ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஒரு அனுமதி கிடைக்கும் வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் மனு தாக்கல் பண்ணதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க. நாளை ஒரு நாளே இருக்கிறது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. இதை தமிழக அரசு எப்படி செஞ்சிருக்கணும்? ஒருவேளை மத்திய அரசு இதை எப்படி அவசர சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் தடை என்பது எங்கள் மத்தியில் மிகுந்த ஒரு மன வருத்தத்தையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் இன்னமும் எங்களுக்கு ஒரு நாள் இடைவெளி இருப்பதனால இந்த மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி, குறிப்பா தமிழக அரசு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி ஒரு நல்ல அட்வொகேட் ஜெனரலை நியமித்து எங்களுக்காக அதில் வாதாடி இன்னும் ஒரு நாள் இருக்கும் நிலையில் ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுமதியை பெற்று தருவாங்கன்னு இன்னும் நம்பி நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கான ஆவணங்களை கண்டிப்பா தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தணும்னு ரொம்ப வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதை செஞ்சு எங்களுக்கான அனுமதியை பெற்றுத்தரோம். இன்னும் நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இது மிகுந்த மன வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் இந்த பொங்கலே கருப்பு பொங்கலாக மாற்றி எங்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி எங்களை நிலையான நிலையில் இல்லாமல் வச்சிருக்கிறது. வீட்டில் எந்த வேலையும் பார்க்காம பொங்கலுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாமல் பொங்கல் பரிசுகளே திருப்பி கொடுத்து விடலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவில் இங்கே பொதுமக்கள் மிகுந்த கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். அரசு கண்டிப்பாக ஒரு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். செலுத்தி எங்களுக்கான இந்த ஒரு ஆணையை பெற்று இந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாகவும் இப்பகுதி மாடுபிடி விலையர் சார்பாகவும் மாடு வளர்ப்போர் சங்கம் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு அட்வொகேட் ஜெனரலை தனிப்பட்ட முறையில் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி இன்னும் ஒரு நாளில் பெற்றுத்தர வேண்டும். குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த தேதியில் நடக்க வேண்டும் என்பது அவர் கருத்தாக இருக்கிறது. மேலும் சில இருக்கிறவங்களிடம் கேட்போம். இப்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தது, அது கிடைக்கும் சொல்லி அதுவும் மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசுடைய திட்டமிட்ட செயல்பாடாதான் வெளிப்பாடு தெரியுது. இன்ன வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தமிழ் சமூகத்துடைய உணர்வுகளை மதிப்பளித்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இதுவரைக்கும் காத்துட்டு இருக்கோம். இப்ப இனிமே எங்களுடைய முழு முயற்சியான எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி நாங்க ஆர்ப்பாட்டத்திலேயோ மற்ற அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னா தமிழகம் தாங்காது, இந்தியாவே தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்து இன்ன வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அனைவருமே எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கட்சிகளுடைய வேறுபாடுகள் இல்லாம ஒட்டுமொத்த பொதுமக்களா தமிழ் உணர்வு அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாட்டில் உட்கார்ந்து உண்ணாவிரதத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கோம். இன்னமும் எதிர்பார்க்கிறோம். இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. இன்னைக்கு இப்ப நினைச்சா கூட மத்திய அரசுனால கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கும். இந்த நம்பிக்கைக்கு இது எதிர்பார்க்கும் வகையில சரியான தீர்வு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா இந்த போராட்டம் மிக அதிகமாகவும் ரொம்ப விபரீதமான பிரச்சனைகளாகவும் தொடர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்திய அரசு மத்திய அரசு பெரிய அளவுல விளைவுகளை சந்திக்கக்கூடிய தயார சூழ்நிலை இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு சரியான ஒரு தீர்வு எங்களுக்கு வழங்கணும் என்று கேட்டுக்கொண்டு ரொம்ப பொறுமையாக அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும், இதே நிலை நீடித்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்ற ஒரு வாதத்தையும் அவர் முன்வைக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கும் ஒருவேளை நாளை அனுமதி கிடைத்தால் கூட அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்குமா என்பது சந்தேகம். ஏனென்றால் இன்று, அதாவது நேற்றே வாடிவாசல் அமைத்திருக்க வேண்டும். வாடிவாசல் நேற்று அமைத்திருந்தால்தான் இன்று ஓரளவுக்கு வாடிவாசல் நெருக்கி இருப்பார்கள். நாளை அதை உறுதிப்படுத்தும் தன்மைகள் எல்லாத்தையும் பொதுப்பணித்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சென்று பார்வையிட்டு அனுமதி வழங்க வேண்டும். எனவே நாளை ஒருவேளை பெற்று தந்தால் அந்த பகுதியில் வாடிவாசல் அமைப்பது என்பது சாத்தியமில்லாத சூழ்நிலை.
ஒருவேளை நாளைக்கு அதாவது நாளை மறுநாள் ஏற்பாடு செய்து கொடுத்தால் அரசு நடத்தக்கூடிய அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பாலமேட்டில் முக்கால்வாசி வேலைகள் முடிந்துவிட்டது. அங்கு பாரிகார்டுகள் எல்லாம் அமைத்து முடித்து விட்டார்கள். எனவே அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எப்போது அனுமதி கொடுத்தாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு தயாரிக்கிறார்கள். அவனியாபுரம் மட்டும் தற்போது அனுமதி கிடைத்தாலும் கேள்விக்குறியாக இருக்கிறது. மற்றபடி இந்த அலங்காநல்லூரை பொறுத்தளவுக்கு அனைத்து இளைஞர்களும் சேர்ந்து ஒரு நாள் இரவுக்குள்ளே அந்த பேரிகார்டுகளை அமைத்து விழா ஏற்பாடுகளை செய்து விடுவார்கள். ஏற்கனவே அதே போல நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கிறது. எனவே அவர்கள் இன்னும் சற்று அதாவது மனம் தளர்ந்திருந்தாலும் சிறிது நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை தொடர்கிறார்கள் என்றே சொல்லலாம்.